Welcome students. Today's class 11th Mathematics Chapter 4 Combinatorics and Mathematical Induction. Previous class we discussed about combinations. So combination na நம்ம என்னன்னு பார்த்தோம்? Selection of objects or grouping of objects அப்படினு சொல்லிட்டு பார்த்தாங்களா? Grouping of objects. For example பாருங்க A, B, C, D அப்படின்னு சொல்லிட்டு 4 persons நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 personsல we have to select any 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4C2 அப்படின்னு சொல்லி எடுத்துங்களா. ஸோ இந்த 4 personsல நீங்கள் எந்த 2 persons வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த எடுக்கக்கூடிய அந்த 2 persons வந்து ஆர்டரிங் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும்தான். 2 பேர்ஸை உங்களால் எத்தனை பேர் செலக்ட் பண்ண முடியும்? ஏபி, ஏசி, ஏடி and then BC, BD, next பார்த்தீங்க அப்படின்னா CD, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4C2 ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 டேர்ம்ஸ் வந்துச்சா, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். 4C2 அப்படின்னா 4 இன்ட்டு ஸோ இந்த 2 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நம்பர்ஸை ரிவர்ஸில் எழுதணுங்களா, டிவைடட் பை 1 இன்ட்டு 2. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 3 இன்ட்டு 2 6ன்னு வந்துருச்சுங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக கொடுத்துருக்குற இந்த பர்சன்ஸ்லேருந்து அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து பாருங்கள், ஏபி, ஏசி, ஏடி, பிசி, பிடி அண்டு சிடி. ஸோ உங்களுக்கு 6 டேர்ம்ஸ் வருதுங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம காம்பினேஷன்ஸில் பார்த்தோம். ஸோ நம்பர் ஆஃப் செலெக்ஷன்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு செலெக்ஷன்ஸ் எத்தனை செலெக்ஷன்ஸ் எடுக்க முடியும், நம்பர் ஆஃப் வேஸை வந்து பார்த்தாங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம பர்முடேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இங்கே பர்முடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் பர்முடேஷன். ஸோ உங்களுக்கு பர்முடேஷன் அப்படின்னா செலெக்ஷன் வித் அரேஞ்ச்மெண்ட், செலெக்ஷன் வித் அரேஞ்ச்மெண்ட். அதே மாதிரி காம்பினேஷன் அப்படின்னா ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும்தான், நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுங்கிறது கிடையாது, ஜஸ்ட் செலெக்ஷன் மட்டும் பண்ணினீங்கன்னா போதும். ஓகேங்களா. ஸோ பர்முடேஷனுக்கு ஃபார்முலா NPR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல்னு பார்த்தோம். காம்பினேஷனுக்கு NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸில் கிளாஸில் பார்த்தாங்களா. ஸோ பார்த்துட்டு 4.3ல் 20 சம்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 22nd sum. How many triangles can be formed by joining 15 points on the plane in which no line joining any 3 points அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ பாருங்கள் டோட்டலாக 15 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 15 பாயிண்ட்ஸில் உங்களால் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தேவைப்படுங்க, 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாங்களா. வெர்டிசஸ் 3 வெர்டிசஸ் இருக்குது பார்த்தீங்களா, 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணலாம். இங்கே 15 பாயிண்ட்ஸ் இருக்குது, உங்களால் எத்தனை ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன் விச் நோ லைன் ஜாயினிங் எனி 3 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எந்த ஒரு 3 பாயிண்ட்டு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த 15 பாயிண்ட்ஸில் ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் இப்படி ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்துச்சுன்னா இந்த 3 பாயிண்ட்டையும் வச்சு உங்களால் ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஏன்னா உங்களால் ஸ்ட்ரெயிட் லைன் தான் வரைய முடியும். ஒரு நேர் கோட்டில் இருந்துச்சு அப்படின்னா நேராக 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ட்ரையாங்கிள் வரைய முடியாது. அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த 15 பாயிண்ட்ஸும் டிஃப்ரெண்ட் பிளேசஸில், அதாவது ஸ்ட்ரைட்டாக இல்லாத வேறு இடத்துல இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு ஈக்குவல் டு 15C3. 15ல் இருந்து 3 பாயிண்ட்ஸ் நீங்கள் எந்த ஒரு காம்பினேஷன் போட்டிங்கனாலும் வரக்கூடியது ஒரு ட்ரையாங்கிளாக கிடைக்கும். ஸோ 15 இன்ட்டு 14 இன்ட்டு 13. ஸோ 15C3 அப்படின்னா 15ங்கிற நம்பரை நீங்கள் என்ன பண்ணணும், ரிவர்ஸ் ஆர்டரில் 3 டைம்ஸ் எழுதணும். ஒன்றா மைனஸ் பண்ணி எழுதியிருக்கீங்க, டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்தாச்சு ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ நீங்கள் டைரெக்டாக போடுங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க, 5 கிடைக்குங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7. ஸோ 5 7 இன்ட்டு 13 ஈக்குவல் டு 455 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 23rd sum. How many triangles can be formed by 15 points in which 7 of them lie on one line and the remaining 8 on another parallel line? ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா
ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அந்த பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. L1 ஃபஸ்ட்டு லைனில் பார்த்தீங்க அப்படின்னா 7 பாயிண்ட்ஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. அதே மாதிரி L2 அப்படின்னா செகண்ட் லைனில் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்ஸை பாருங்கள், நான் டாட் வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 15 பாயிண்ட்ஸ் இங்கே மேலே 7 இங்கே 8 அப்படிங்கும்போது டோட்டலாக உங்களுக்கு 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 15 பாயிண்ட்ஸும் உங்களால் எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் வரைய முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் L1ல் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா L2ல் நீங்கள் 2 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் ஒரு ட்ரையாங்கிள் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் L1ல் 2 வெர்டிசஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு வெர்டிசஸ் தான் ஜாயின்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், காம்பினேஷன் போட்டிருக்கேன் நான். L1ல் 7 பாயிண்ட்டு, L2ல் 8 பாயிண்ட்ஸு. L1ல் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா L2ல் 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்குன்னு பாருங்கள். இதில் 7C1 காம்பினேஷன் போடுங்க. 7C1 இன்ட்டு 8C2 சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 7C1னா 7, 8C2 அப்படின்னா இன்ட்டு 8 into 7 divided by 1 into 2 which is equal to cancel பண்ணிட்டீங்கன்னா 7 into 4 into 7 கிடைக்கும். ஆன்சர் 196 கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா L1ல் ஒரு பாயிண்ட்டும் L2ல் 2 வெர்டிசஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும்போது 196 ட்ரையாங்கிள் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போடலாம், இப்படி ஒரு ட்ரையாங்கிள் போடலாம், இன்னும் இதுக்கு ஒரு ட்ரையாங்கிள், இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா L1ல் 2 பாயிண்ட்ஸும் L2ல் ஒரு பாயிண்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுங்களா? இவங்க பாருங்கள், L2ல் 2 பாயிண்ட்ஸு, L1ல் 2 பாயிண்ட்ஸு, L2ல் 1 பாயிண்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகும்போது பாருங்கள் 7C2 இன்ட்டு 8C1 which is equal to சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள் 7 into 6 divided by 1 into 2 into 8C1னா 8 which is equal to கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3. ஸோ 21 into 8 168 வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணுங்கள், 364 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 24th சம். தேர் ஆர் 11 பாயிண்ட்ஸ் இன் எ பிளேன். நோ 3 ஆஃப் திஸ் லைஸ் இன் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸப்ட் 4 பாயிண்ட்ஸ் விச் ஆர் கொலீனியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. எந்த ஒரு 3 பாயிண்ட்டும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைனில் இல்லை எக்ஸப்ட் 4 பாயிண்ட்ஸ். அந்த ஒரு 4 பாயிண்ட் மட்டும் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது. ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தட் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் த பேர்ஸ் ஆஃப் திஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து 11, கொலீனியர் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 4. ஸோ தட் இஸ் அந்த கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கொலீனியர் பாயிண்ட்ஸு. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 4 பாயிண்ட்டாக அந்த கொலீனியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் நாங்கள். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்கள், இப்போ நான் டயக்ராமில் போட்டிருக்கேன் பாருங்கள். டோட்டலாக 11 பாயிண்ட்ஸில் 4 பாயிண்ட் மட்டும் கொலீனியர் பாயிண்ட்ஸ், ரிமைனிங்கில் அங்கங்கே ஸ்ப்ளிட் ஆகி தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு 2 பாயிண்ட் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீடு 2 பாயிண்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் லைன் போடணும் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாங்களா? ஸோ உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. எந்த 2 பாயிண்ட் எடுத்தீங்கனாலுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அப்படின்னா 11C2 டோட்டலாக 11 பாயிண்ட்ஸுக்கு காம்பினேஷன் போட்டிங்கன்னா 11C2 மைனஸ் 4C2. ஏன் போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிங்கனாலும் இந்த கொலீனியர் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 2ஐயும் ஜாயின் பண்ணிங்கனாலும் ஒரு லைன் தான், இப்படி ஜாயின் பண்ணாலும் லைன் தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். நீங்கள் இது வந்து தனித்தனி லைனாக பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு இருக்குது இது ஒரு லைனு, இந்த லைன் ஒன்று, இந்த லைன் ஒன்றுன்னு உங்களால் பிரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த 4 பாயிண்ட்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகிற அந்த லைன் இந்த 4 பாயிண்ட்ஸ்லேயும் 2 பாயிண்ட்ஸை எடுத்து மேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட் லைன்ஸு. ஸோ அந்த லைனை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கோங்க 4C2. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகிற இந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டலாக இந்த லைனை ஃபுல்லு ஒரே லைனாக கன்சிடர் பண்ணுங்கள். லைனை கன்சிடர் பண்ணும்போது இது +1 அப்படின்னு சொல்லி சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? டோட்டலாக இந்த 4 பாயிண்ட்ஸ்லேயும் ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரெயிட் லைனை மைனஸ் பண்ணிவிட்டு
இந்த 4 பாயிண்ட்ஸையும் சேர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே லைனாக கன்சிடர் பண்ணிங்கன்னா +1 போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சிம்ப்ளை பண்ணுங்கள் 11 × 10 டிவைடட் பை 1 × 2 மைனஸ் 4 × 3 டிவைடட் பை 1 × 2 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு இது சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்க 55 மைனஸ் 6 + 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஈக்குவல் டு 50 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் the number of triangles that can be formed for which the points are their vertices அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு சம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எவ்வளோ ஃபார்ம் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னா நம்மளுக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறதுக்கு. இங்கே உங்களுக்கு நீடு 3 பாயிண்ட்ஸ் டு ஃபார்ம் ஏ ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 3 பாயிண்ட்ஸ் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்மளோட கொஷினில் டோட்டலாக 11 பாயிண்ட்ஸில் 4 பாயிண்ட்ஸ் வந்து கொலீனியர் பாயிண்ட்ஸ், அதாவது நேராக இருக்குது. ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 4 பாயிண்ட்ஸையும் வச்சு ட்ரையாங்கிள் வரைய முடியாது. இந்த 4 பாயிண்ட்ஸுக்குள்ளார உங்களால் ட்ரையாங்கிள் வரைய முடியாது. இந்த இதில் ஒரு 2 பாயிண்ட்டு வேறு பக்கம் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த 4 பாயிண்ட்ஸுக்குள்ளார உங்களால் என்ன பண்ண முடியாது ட்ரையாங்கிள் வரைய முடியாது. இங்கே பாருங்கள், இந்த 4 பாயிண்ட்ஸில் எந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், இந்த மாதிரி லைனு தான் கிடைக்குமோ ஒழிய உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸில் நீங்கள் எந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அப்படிங்கிறதுனால டோட்டலாக நம்மளுக்கு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. எந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன் போடுங்க. அதில் இருந்து இந்த 4 பாயிண்ட்ஸில் எந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அப்படிங்கிறதுனால அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஸ்ட்ரெயிட் லைனை +1ன்னு போட்டோம். இங்கே வந்து அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை, ட்ரையாங்கிள் தான் ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு அந்த +1 தேவைப்படாது. ஓகேங்களா. அப்படி போட்டிங்கன்னா அது ராங் ஆகிடும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம்டு ஈக்குவல் டு டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 11C3 மைனஸ் இந்த 4 பாயிண்ட்ஸையும் எந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் இதில் கலெக்ட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. அப்படிங்கிறதுனால -4C3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 11 × 10 × 9 டிவைடட் பை 1 × 2 × 3 சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. -4C3க்கு 4 × 3 × 2 டிவைடட் பை 1 2 3 சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ சிம்ப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 161 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 25th சம் a polygon has 90 diagonals find the number of its sides அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு பாலிகனில் 90 diagonals இருக்குது. ஸோ பாலிகன் அப்படின்னா உங்களுக்கு சேஃப்ஸ் தெரியாது, ஏதோ ஒரு சேஃப் அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சேஃபு இருக்குது. இந்த சேஃபில் வந்து 90 diagonals அப்படின்னா உங்களுக்கு இன்பிட்வீனில் போடுற இந்த லைனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், டயகனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த டயகனல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். let n be the number of sides or number of vertices. என்னங்கிறது உங்களுக்கு இந்த வெர்டிசஸ் எத்தனை பாயிண்ட்ஸ் வைக்கிறோம் அல்லது சைட்ஸு. உங்களுக்கு எத்தனை 10 பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு 10 சைட்ஸ் தான் கிடைக்கும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு ஒரு பாலிகன் வரைங்க. பாருங்கள், பாயிண்ட்ஸ் நான் 5 வச்சுருக்கேன், சைட்ஸ் எத்தனை பாருங்கள் 1 2 3 4 5 சைட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி let n be the number of sides or number of vertices அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். we know that number of diagonals நம்மளுக்கு by example 4.60 நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா number of diagonals equal to nc2 minus n. ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் nc2 minus n அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு டயகனல் வரைகிறீங்க அப்படின்னா இப்போ இந்த டயகனல் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த லைன் இங்கே இருக்கிற எல்லா லைன்ஸும் இப்போ nc2 அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 5c2 இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எல்லாமே கிடச்சி இந்த சைட்ஸும் சேர்ந்து தான் இதில் வரும். எந்த ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது ஒரு டயகனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 5c2ன்னு காம்பினேஷன் போடும் பொழுது உங்களுக்கு இன்பிட்வீனில் போகிற இப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய லைன்ஸு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சைட்ஸு எந்த 2 பாயிண்ட் எடுத்திங்கனாலும் கிடைக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைட்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்பிட்வீனில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு என்ன அது டயகனல்ஸு. ஓகேங்களா. அப்படின்னா இந்த சைட்ஸை மைனஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் சைடு எத்தனை இருக்கும்
n சைட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே 5 சைட்ஸ் எடுத்தனால நம்மளுக்கு -5 அப்படின்னு சொல்லிட்டு போடுற மாதிரி உங்களுக்கு ஜென்ரல் ஃபார்முலா நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் ஈக்குவல் டு nc2 - n. சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள் nc2 - n ஈக்குவல் டு 19 கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். nc2 அப்படின்னா n, அதுக்கு 2ன்னு கொடுத்துருக்கனால அடுத்த ஒரு நம்பர் 2 நம்பர்ஸ் 1 மைனஸ் பண்ணி போட்டுக்கிட்டீங்க, டிவைடட் பை 1 × 2 மைனஸ் n அப்படின்னு சொல்லிட்டு போடுவோமா? ஸோ -n ஈக்குவல் டு 90. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். n × n - 1 -2n ஈக்குவல் டு -2n டிவைடட் ஹோல் டிவைடட் பை 2 அந்த சைடு போயிடுச்சு, ஈக்குவல் டு 180 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள். n² - n -2n -180 ஈக்குவல் டு 0, n² - 3n -180 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணினீங்க அப்படின்னா -180, ஸோ -3 கிடைக்கணும் அப்படின்னா -15 × +12, ஸோ n - 15 n + 12 ஈக்குவல் டு 0. n ஈக்குவல் டு 15 கிடைக்கும், n ஈக்குவல் டு -2. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, நெகட்டிவில் வராது. ஸோ இது நாட் பாசிபிள். ஸோ தேர்ஃபோர் n ஈக்குவல் டு 15. ஸோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஈக்குவல் டு 15. நெக்ஸ்ட்டு 21 சம் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 4 letters be formed with the letters of the word examination அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. given word examination, இந்த எக்ஸாமினேஷனுங்கிற வேர்டில் பாருங்கள் டோட்டல் லெட்டர்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா, ஸோ அதில் டோட்டல் லெட்டர்ஸு, ஸோ உங்களுக்கு டோட்டல் லெட்டர்ஸ் வந்து 11, விட்டுட்டேன் ஒரு நம்பரை, ஸோ 11 ஓகேங்களா. ஸோ டோட்டல் லெட்டர்ஸ் 11. அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேமாக இருக்கிற லெட்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இது எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஏங்கிறது உங்களுக்கு 2 டைம்ஸ் வருதுங்களா? ஸோ உங்கள் பாருங்கள் ஏங்கிறது 2 டைம்ஸ் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐங்கிறது 2 டைம்ஸ் வருது, எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னங்கிறது என்ன ஆகுது, 2 டைம்ஸ் வருது, எழுதியாச்சு. மீதி ரிமைனிங் பார்த்திங்கன்னா EXMTO இது மட்டும் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து எழுதிக்கணும். பிரித்து எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லைக் லெட்டர்ஸ், ஒரே மாதிரி ஏங்கிறது ஒரே மாதிரி சேம் லெட்டராக இருக்குது, ஐங்கிறதும் சேம் லெட்டராக இருக்குது, என்னங்கிறதும் லைக் லெட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணுறது எல்லாமே லைக் லெட்டர்ஸ், இதெல்லாம் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டோட்டல் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 8 லெட்டர்ஸ் வரும். டோட்டல் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா ஏங்கிறது ஒரு லெட்டரும், ஐன்னு ஒரு லெட்டரும், எண்ணில் ஒரு லெட்டர் எழுதிக்கோங்க. சரிங்களா? 2 டைம் வரனால நீங்கள் ஒரு டைம் மட்டும் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து EXMTO இந்த லெட்டர்ஸில் டோட்டலாக உங்களுக்கு 8 லெட்டர்ஸ் இருக்குது. நம்ம செலெக்ஷன் வந்து 4 லெட்டர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் பாருங்கள் லெட்டரோட ஆப்ஷன். இப்போ நீங்கள் 4 லெட்டர் செலக்ட் பண்ணணும். இப்போ டோட்டலாக 11 லெட்டர்ஸ் இருக்குது. அந்த 11 லெட்டர்ஸில் 8 லெட்டர்ஸ் வந்து டிஸ்டிங்க்டாக இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வந்து லைக் லெட்டர்ஸ் ஒரே மாதிரி வருது ஓகேங்களா. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் காம்பினேஷன் போடணும். அப்படி போடும்போது பாருங்கள் லெட்டரோட ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் எப்படிலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அந்த 4 லெட்டர்ஸுமே டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ், வேறு லெட்டர்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் AINEXMTO இந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா. ஸோ இப்போ நீங்கள் இந்த 8 லெட்டர்ஸ்லேருந்து 4 மட்டும் சூஸ் பண்ணுவீங்க. 8C4 இது செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லெட்டர்ஸ் அப்படின்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 4 லெட்டர் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ANEO அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 லெட்டர், இந்த 8 லெட்டர்ஸ்லேருந்து நான் 4 சூஸ் பண்ணுறேன். ANEO அப்படின்னா இது ஒரு செலெக்ஷன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ANTO இது ஒரு செலெக்ஷன். 4 லெட்டர் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணலாங்களா. இப்போ நீங்கள் எடுத்துக்கூடிய இந்த 4 லெட்டரையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் இது எடுத்துக்கக்கூடிய இது ஒரு வேர்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுங்களா. இதை வந்து நீங்கள் இந்த லெட்டர்ஸை மாற்றி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம் ஓகேங்களா. 4 லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா 4 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். 4 லெட்டர்ஸ்னால் 4 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த 4 லெட்டர் செலக்ட் பண்ணிட்டீங்க.
செலக்ட் பண்ணிவிட்டு லெட்டர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எகெயின் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். ஜஸ்ட்டு செலெக்ஷன் அப்படின்னா ஒரு 3 மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 மெம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது நீங்கள் 4 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு வேர்டாக ஃபார்ம் ஆகும், ஒரு ஸ்ட்ரிங்காக ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். மறுபடியும் இந்த லெட்டர்ஸ் அதுங்களுக்குள்ளார நீங்கள் மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா வேறு வேர்டு ஃபார்ம் ஆகும், வேறு ஒரு ஸ்ட்ரிங்கு மாற்றி ஃபார்ம் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். அப்படி அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கும்போது பாருங்கள் 8C4 இன்ட்டு 4 லெட்டர் செலக்ட் பண்ணுறதுனால 4 ஃபேக்டோரியல் வேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கலாம் அந்த 4 லெட்டர்ஸை. சிம்பிளி பண்ணிங்க அப்படின்னா 8C4க்கு 8 × 7 × 6 × 5 டிவைடட் பை 1 2 3 4 இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 4 ஃபேக்டோரியல் 24. ஓகேங்களா, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1680 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸாக எடுக்கலாங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு செட்டு எலைக் லெட்டர்ஸும் 2 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸும் எடுக்கலாங்களா. ஒரு செட்டு எலைக் லெட்டர்ஸ் அப்படின்னா அங்கே பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக எலைக் லெட்டர்ஸ் வந்து 3 செட்டு இருக்குது. டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் பார்த்திங்கன்னா EXMTO. ஓகேங்களா, இப்போ இதில் இந்த 3 செட்டில் நான் ஒரு செட்டை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன், 3C1 இன்ட்டு இப்போ டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 5 தான் வரும். பட் ஆனால் நான் இங்கே 7 போட்டிருக்கேன்னா நான் ஏன் 7 போட்டேன் அப்படின்னா சப்போஸ் இந்த 3C1ல் 3 செட்டில் நான் ஒரு செட்டை மட்டும் செலக்ட் பண்ணேன்னா ஏவை மட்டும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ அந்த ஐயும் என்னு உங்களுக்கு என்ன ஆகி போயிடும், ரிமைனிங் இருக்குங்களா, அந்த IN எங்கே வந்து சேர்ந்துக்கும் அப்படின்னா இங்கே வந்து சேர்ந்துடும். ஒரு டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸில் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், சேர்ந்துடும். அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ 3 4 5 6 7 C2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த எலைக் லெட்டர்ஸில் உங்களுக்கு 2 லெட்டர் ஒரு காம்பினேஷன் 2 லெட்டர் செட்டு வந்துடுது. அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், 2 டிஸ்டிங்க்ட் லெட்டர் செலக்ட் பண்ணுறதுக்கு 3C1 இன்ட்டு 7C2. இப்போ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கும்போது பாருங்கள் 3C1 இன்ட்டு 7C2. இந்த 7C2 பற்றி ப்ராப்ளம் கிடையாது, எல்லாம் டிஸ்டிங்க்ட். பட் ஆனால் அந்த 3C1 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி லைக் லெட்டர்ஸாக இருக்குது. ஸோ டோட்டலாக 4 லெட்டர்ஸை 4 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணலாம். டிவைடட் பை சேம் லெட்டர் ரிப்பீட்டேஷன் லெட்டர் வந்துச்சுன்னா பை உங்களுக்கு எத்தனை ரிப்பீட்டேஷன் வருது, ஒரு செட்டு மட்டும் தான் எடுக்கிறீங்க, 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுங்களா ஏங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது பை 2 ஃபேக்டோரியல். சிம்பிளை பண்ணுங்கள் 756 கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4 லெட்டர்ஸ் காம்பினேஷனுக்கு 2 செட்டு எலைக் லெட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு மேலே உங்களால் வேறு எந்த காம்பினேஷனும் போட முடியாது. 2 செட் எலைக் லெட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா AAIINN இதில் ஏதாவது 2 செட், எந்த 2 பேர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது மொத்தமாக எத்தனை செட் இருக்குது உங்களுக்கு, இது ஒரு செட்டு, ஏங்கிறது ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு. ஸோ 3 செட்டில் choose any 2. ஸோ 3C2 இன்ட்டு இப்போ பாருங்கள் இது செலெக்ஷன் பண்ணிட்டீங்க, அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணும். அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறதுக்கு பாருங்கள் 3C2 இன்ட்டு மொத்தமாக 4 லெட்டர்ஸ் இதில் நம்ம செலக்ட் ஆகிருப்போம். இதில் 2 செட்டுனா இங்கே ஒரு 2 லெட்டர், இங்கே ஒரு 2 லெட்டர், 4 லெட்டர் ஆகிடுச்சு. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இது 2 டைம்ஸ் வருதுங்களா 2 ஃபேக்டோரியல், ஐயும் ரிப்பீட் ஆகுதுங்களா 2 ஃபேக்டோரியல். ஸோ இப்போ நீங்கள் இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் 18 கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் எல்லா வேல்யூமே ஆட் பண்ணுங்கள், 1680 + 756 + 18 ஈக்குவல் டு 2454. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.58 find the number of strings of 5 letters that can be formed with the letters of the word proposition. அதே சேம் மெத்தடு தான், உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிற வேர்டில் லெட்டர்ஸ் வந்து 11 இருக்குது, டோட்டல் லெட்டர்ஸ் வந்து 11 இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. PP 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, I 2 டைம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து ஓங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 3O இருக்குது செலக்ட் ஆகி. அதுக்கு அடுத்து ரிமைனிங் பார்த்திங்க அப்படின்னா RSTN இது மட்டும் டிஸ்டிங்க்டாக இருக்குது. சரிங்களா, இப்போ இதில் நேம் எப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 2 செட்டு எலைக் லெட்டர்ஸ் இருக்குது, ஒரு செட்டு 3 எலைக் லெட்டர்ஸ், 2 எலைக், இது ரெண்டும் வந்து 2 லெட்டர் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஒரு செட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குங்க 3 லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குது, இது டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ். இப்போ டோட்டல் டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் அப்படின்னா இதில் ஒரு லெட்டர், இதில் ஒரு லெட்டர், இதில் ஒரு லெட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 4 5 6 7 லெட்டர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது டிஸ்டிங்க்டாக இருக்குது, வேறு லெட்டர்ஸ். மீதி இருக்கிறதெல்லாம் ரிப்பீட்டேஷன் வர்றது தான். ஓகேங்களா, 11ல்
இப்போ செலெக்ஷன் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 5 லெட்டர்ஸ் எடுக்கணும். 5 லெட்டர்ஸ் எடுக்கிறதுக்கு பாருங்கள் காம்பினேஷன் நீங்கள் எப்படி போடலாம் அப்படின்னா, லெட்டரோட ஆப்ஷன் எப்படி எடுக்கலாம்னா 5மே டிஸ்டிங்க்டாக எடுக்கணும். ஸோ 7 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் சொன்னேன்னா 7C5. இப்போ அரேஞ்ச்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க, 7C5 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், 2520 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு செட்டு 3 alike letters, 1 set 3 alike and 1 set of 2 alike அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 set 3 alike அப்படின்னா இந்த ஓன்னு சொல்லிட்டு இந்த 3 ஓவையும் என்ன பண்ணிக்கிங்க அப்படியே செலக்ட் பண்ணிடுவீங்க. இதில் ஒரு 3 லெட்டர் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 alike லெட்டர்ஸில் வந்து 2 செட்டு இருக்குது. அந்த 2 செட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு செட்டை செலக்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா இதில் இருக்கிறதே வந்து உங்களுக்கு எத்தனை செட் இருக்குது, ஒரே ஒரு செட்டு தான் இருக்குது. அதை ஒன்றையும் சூஸ் பண்ணிக்கிறீங்க 1C1 இன்ட்டு இதில் இருக்கிற 2 செட்டில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுறீங்க 2C1. ஸோ இப்போ செலெக்ஷன் பண்ணிட்டீங்க. அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறதுக்கு பாருங்கள் 1C1 இன்ட்டு 2C1 இன்ட்டு இப்போ டோட்டலாக 5 லெட்டர்ஸை 5 ஃபேக்டோரியல் வேஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 1C1 காம்பினேஷனுக்கு பாருங்கள் 3யும் சேமாக இருக்கா 3 ஃபேக்டோரியல், 2C1 அப்படின்னா இதில் 2 லெட்டர் சேமாக இருக்கா 2 ஃபேக்டோரியல். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் 20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 செட்டு 3 alike லெட்டர்ஸ், ஒரு செட்டு வந்து 3 alike லெட்டர்ஸ் அண்ட் 2 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இந்த மாதிரி எடுக்கலாங்களா. 1 செட்டு வந்து 3 alike லெட்டர்ஸ் அப்படின்னா ஓ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 2 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணணும். அந்த 2 லெட்டர்ஸ் எதில் செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா RSTNPI இந்த டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ்லேருந்து நீங்கள் எதை வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் பாருங்க, இந்த டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் 5 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஓ மட்டும் வராது. ஏன்னா ஓ தான் எல்லாமே செலக்ட் பண்ணணும். மீதி 1 2 3 4 5 6 லெட்டர்ஸ் இருக்குதுங்களா, அந்த 6 லெட்டர்ஸில் நீங்கள் எதை வேணாலும் 2 லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1C1 இன்ட்டு 6C2 அரேஞ்ச்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க, 1C1 இன்ட்டு 6C2 இன்ட்டு 5 லெட்டர்ஸுக்கு 5 ஃபேக்டோரியல் பேஸு. ரிப்பீட்டேஷன் எங்கே வருது, உங்களுக்கு ஓ மட்டும்தான் ரிப்பீட் ஆகுது. ஸோ 3 ஃபேக்டோரியல் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் 300ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 set of 2 alike letters and 1 distinct letters அப்படின்னு சொல்கிறாங்க. 2 செட்டு 2 alike letters எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 4 letters வந்துடும். 2 alike அப்படின்னா 2 பேர். இப்போ இந்த 2 set of alike letters இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா PPII மட்டும் எடுக்கக்கூடாது. ஓன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டையும் வந்து நீங்கள் 2 செட் ஆஃப் alike லெட்டர்ஸ்ன்னு சொல்லாமா, ஓன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு ஓவை விட்டுருங்க சரிங்களா. அதை வந்து நீங்கள் 3 alike லெட்டர்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 alike லெட்டர்ஸாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஓவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 set of 2 alike லெட்டர்ஸ், இதில் இருந்து 2 செட்டை செலக்ட் பண்ணுறீங்க. 1 டிஸ்டிங்க்ட்டுன்னு பார்த்தம்போது RSTN மட்டும் இருக்கும். இதில் நீங்கள் 2 செட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஒரு செட்டு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு மிச்சம் இருக்கிற அந்த ஒரு எலமெண்ட்டை கொண்டு வந்து நீங்கள் ஒன்றா P இருக்கும், RI இருக்கும், இல்லைன்னா O இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒன்று மிச்சம் இருக்குங்களா, அது கூட இதை சேர்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ 2 set of alike letters அப்படின்னா மொத்தமாக 3 செட்டில் 2 சூஸ் பண்ணுங்கள். 3C2 இன்ட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ப்ளஸ் 1 இதில் ஒரு லெட்டர் வந்துருங்களா, அதில் 2 செட்டு போக மீதி ஒரு செட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறது கொண்டு வந்து டிஸ்டிங்க்டில் போட்டிங்க அப்படின்னா 5C1. ஸோ இப்போ நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் எப்படி கொடுப்பீங்க, 3C2 இன்ட்டு 5C1 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 செட்டு alikeன்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபேக்டோரியல் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 415 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 1 set of 2 alike letters and 3 distinct letters. ஓகேங்களா, இவ்வளோ தான் உங்களுக்கு காம்பினேஷன் எடுக்க முடியும், வேறு எதுவும் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் 2 alike letters and 3 distinct letters அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், ஒரு செட்டு இந்த 3 செட்டிலேருந்து ஒரு செட்டு சூஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் நீங்கள் ஒரு செட்டு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 2 லெட்டர்ஸ் சூஸ் பண்ணாத இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 2 லெட்டர்ஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே சேர்த்துக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 6 இருந்து 3 சூஸ் பண்ணணும். ஸோ 6C3. ஸோ இப்போ இது காம்பினேஷன் எப்படி போடுங்க, 5 ஃபேக்டோரியல் டிவைட் இன்ட்டு 3C1 இன்ட்டு 6C3 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை இதில் வந்து உங்களுக்கு ஒரு செட்டு தானே alike எடுக்கிறீங்க அப்படின்னா 2 ஃபேக்டோரியல் சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 3600 கிடைக்கும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2520 ப்ளஸ் 20 ப்ளஸ் 300 ப்ளஸ் 450 ப்ளஸ் 3600 ஆட் பண்ணிங்கன்னா 6890 கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்
4.55 a box of 1 dozen apple contains a rotten apple if we are choosing 3 apples simultaneously in how many ways one can get only good apples அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 1 dozen அப்படின்னா உங்களுக்கு 12 apples இருக்குங்களா? ஸோ டோட்டல் ஆப்பிள்ஸ் 12. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ராட்டன் ஆப்பிள் வந்து உங்களுக்கு 1, குட் ஆப்பிள் வந்து 11 இருக்கும். ஸோ அங்கே கொஷின் பாருங்கள், எ பாக்ஸ் ஆஃப் 1 dozen ஆப்பிள் கண்டெய்ன்ஸ் ஏ ராட்டன் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு 1 ஆப்பிள் மட்டும் பேட் ஆப்பிளாக இருக்கும், ரிமைனிங் எல்லாம் குட்டாக இருக்கும். ஸோ 11 ஆப்பிள்ஸ் வந்து உங்களுக்கு குட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் வந்து 3 செலெக்ஷன் எடுக்கணும். அந்த 3ல் பார்த்தீங்கன்னா குட்டு மட்டும் வரணும். ஒன்லி குட் ஆப்பிள்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். அதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் காம்பினேஷன் எப்படி போடுறோன்னு பாருங்கள். 12C3 12C3 மைனஸ் 11C2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ 12C3 அப்படின்னா நீங்கள் இருக்கிற எல்லா ஆப்பிள்ஸ்லேருந்து 3 காம்பினேஷன் போட்டிருப்பீங்க. இந்த 3 காம்பினேஷன் போட்டதில் அந்த 12C3ல் 3 காம்பினேஷன் போட்டுறதுல ஒரு சில காம்பினேஷன் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ராட்டன் ஆப்பிள் மட்டும் தானே இருக்குது. ஒரு ராட்டன் ஆப்பிளும் 2 குட்டும் வந்திருக்கும். ஒரு ராட்டன் ஆப்பிளும் 2 குட் ஆப்பிளும் ஒரு காம்பினேஷன் வந்திருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3யுமே குட்டாக வந்திருக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு காம்பினேஷன். இதுக்குள்ளார பேராக நீங்கள் பண்ணும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேடு 2 குட்டு வந்திருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 3யுமே குட்டாக வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு ராட்டன் ஆப்பிள் தானே இருக்குது. அந்த ஒரு ராட்டன் ஆப்பிள் கூட உங்களுக்கு என்ன ஆகும்? 2 பேராக இருந்திருக்கலாம் குட் ஆப்பிளாக, இல்லைனா 3யுமே குட்டாக எடுத்துருந்துருக்கலாம். அப்படி எடுக்கும்போது 12C3ல் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்திருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ராட்டன் ஆப்பிளும் 2 குட் ஆப்பிளும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கிற அந்த காம்பினேஷனை மட்டும் ஒமிட் பண்ணிடணும். அப்படி ஒமிட் பண்ணும்போது நீங்கள் 1 ராட்டன் ஆப்பிள் வந்து கம்பல்சரி சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 2 குட் ஆப்பிள்ங்கிறது எத்தனையிலேருந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க? மொத்தமாக 11 குட் ஆப்பிள்ஸ் இருக்குதுங்களா? அந்த குட் ஆப்பிள்லேருந்து 2 சூஸ் பண்ணியிருப்பீங்க. 11C2 அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா போதும், மைனஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 12C3ல் இருந்து 11C2 மைனஸ் பண்ணுங்கள். இந்த 11C2 ஏன் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 11C2ங்கிறது நீங்கள் எப்படி சூஸ் பண்ணியிருப்பீங்களா? ஒரு ராட்டன் ஆப்பிளும் 2 குட் ஆப்பிளும் சூஸ் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த காம்பினேஷனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒமிட் பண்ணுறீங்க. இந்த காம்பினேஷனை ஒமிட் பண்ணுறதுக்கு ஒரு ராட்டன் ஆப்பிள் கம்பல்சரி நம்ம சூஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அதை விட்டுருங்க. மீதி இருக்கிற அந்த 2 குட் ஆப்பிளுக்கும் 11C2 வேஸில் நீங்கள் என்ன பண்ணி எடுத்துருப்பீங்களா? அதை மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிவிட்டு இங்கே சிம்ப்ளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 165 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.57 அவுட் ஆஃப் 7 கான்சனன்ட்ஸ் அண்ட் 4 vowels how many strings of 3 consonants and 2 vowels can be formed அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கான்சனன்ட்ஸ் மொத்தமாக 7 இருக்குது, வவல்ஸ் 4 இருக்குது. இந்த 7 கான்சனன்ட்ஸில் 3 செலக்ட் பண்ணுங்கள், 4ல் 2 செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவுட் ஆஃப் ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு வேர்டு ஃபார்ம் ஆகும். அந்த வேர்டில் இருக்கிற அந்த லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதுங்களுக்குள்ளாரையே நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் 7C3 × 4C2 இப்போ ஹவு மெனி ஸ்ட்ரிங்ஸ் ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ வேர்ட்ஸ் உங்களால் ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 7C3 × 4C2 அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கு கிடைக்குங்களா உங்களுக்கு? எத்தனை லெட்டர்ஸு? 3 + 4 to 5 லெட்டர்ஸ் உள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கு கிடைக்கும். ஈச் ஸ்ட்ரிங் கண்டைன்ஸ் 5 லெட்டர்ஸ். இதில் கிடைக்கக்கூடிய அவ்வளோ ஸ்ட்ரிங்ஸுமே வந்து 5 லெட்டர்ஸ் கொண்ட ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லெட்டர்ஸை அதுக்குள்ளாரையே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? தம்செல்ஸ்ன்னு கொடுத்துருங்க. தட் 5 letters arranged themselves 5 factorial ways. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லேயும் 5 லெட்டர்ஸ் இருக்கும். அந்த 5 லெட்டர்ஸையும் arranged themselves 5 factorial ways. ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஈக்குவல் டு 7C3 × 4C2 இன்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணின அந்த 5 லெட்டர்ஸையும் அவங்களுக்குள்ளாரையே அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் வேஸ். சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் வந்து உங்களுக்கு 25,200 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.60 how many diagonals are there in a polygon with n sides? n sides அப்படின்னா உங்களுக்கு n vertices இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அங்கே பாருங்கள் எத்தனை வெர்டிசஸ் கொடுத்துருக்கேன்? 6 வெர்டிசஸ் எடுத்திருக்கேன். நான் 6 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 6 சைட்ஸ் கிடைக்கும். 1 2 3 4 5 6 சைட்ஸ் கிடைக்கும். ஸோ a polygon of n sides has n vertices. அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் diagonals ஆஃப் த polygon. இப்போ இதில் பாருங்கள் இதனோட டயகனல்ஸ் எத்தனை டயகனல்ஸ் வரும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ். இது ஒரு லைன்,
இது ஒரு லைன், இது ஒரு லைன். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்படி ஒரு லைன் போடலாம், இந்த மாதிரி லைன் போடலாம். ஜஸ்ட்டு ஒரு 4-5 லைன் மட்டும் போட்டிருக்கேன், இதெல்லாம் லைன். அதே மாதிரி இது ஒரு லைன் தான், இந்த சைட்ஸும் உங்களுக்கு என்னது தான், லைன் தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ். எத்தனை சைட்ஸ் இருக்குதோ அதை மைனஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு டயகனல் அப்படிங்கும்போது இன் பிட்வீனில் போகிறது மட்டும்தான் உங்களை டயகனல்னு சொல்லுவோம். அந்த சைடில் வரதெல்லாம் நீங்கள் டயகனல்னு சொல்ல முடியாது. அதனால் மைனஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படின்னா மொத்தமாக n வெர்டிசஸ் எடுத்துருக்குறோம். n வெர்டிசஸ்க்கு ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட்ஸ் தேவைப்படுது. nc2 மைனஸ் n வெர்டிசஸ்னால் n சைட்ஸ், ஸோ மைனஸ் n. சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ n ஒரு இன்னொரு நம்பர் மைனஸ் பண்ணிங்கன்னா n மைனஸ் 1 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 மைனஸ் n. ஸோ n இன்ட்டு n மைனஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2n டிவைடட் பை 2. ஸோ இதில் n மட்டும் காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், n மைனஸ் 1 மைனஸ் 2 வரும். ஸோ n இன்ட்டு n மைனஸ் 3 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 4.59. If a set of m parallel lines intersect another set of n parallel lines not parallel to the lines in the first set. இப்போ ஒரு செட்டு m parallel lines எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு another செட்டு n parallel lines எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டும் வந்து உங்களுக்கு என்ன ஆகாது, parallel இருக்காது அப்படின்னு சொல்லி. then find the number of parallelograms. அப்படின்னா இது ஒரு parallelogram பார்த்தீங்கன்னா இது ஒரு parallelogram, இது ஒரு parallelogram. அதே மாதிரி இது 4 ஒன்று சேர்த்துனீங்கனாலும் அது ஒரு parallelogram தான், இது 4 சேர்த்துனீங்கனாலும் ஒரு parallelogram தான். இந்த மாதிரி எத்தனை parallelogram உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் parallelograms. இப்போ பாருங்கள், நான் டயக்ராம் போட்டிருக்கேன். இது வந்து m செட் லைன்ஸ் பேரலாக போகுது, இப்படி வர்றது வந்து n செட் ஆஃப் லைன்ஸு பேரலாக போகுது. ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு parallelogram வேணும் அப்படின்னா உங்களுக்கு mல 2 லைனும் n-ல 2 லைனும் ஜாயிண்ட் ஆனால் தான் உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு parallelogram கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணணும்னாவே உங்களுக்கு 2 லைன்ஸ், m-ல 2 லைன்ஸும் n-ல 2 லைன்ஸும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. ஸோ இப்போ therefore இந்த நம்பர் ஆஃப் parallelogram ஃபார்ம்டு ஈக்குவல் டு mc2. ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுறதுக்கு m-ல 2 லைன்ஸு செலக்ட் பண்ணணும், இன்ட்டு n-ல 2 லைன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு parallelogram ஃபார்ம் ஆகும். இப்போ n நீங்கள் நம்பர் ஆஃப் லைன்ஸ் எத்தனைன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா parallelogram எவ்வளோன்னு கிடைக்கும். நான் m பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சைடில் போட்டிருக்கேன். m ஈக்குவல் டு 3, n ஈக்குவல் டு 3 அப்படின்னா 3c2 இன்ட்டு 3c2. 3c2னா 3, 3c2நாலும் 3 தான், 9 parallelogram கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், m 3 லைன்ஸ் எடுத்துக்கிட்டேன், n-ல 3 லைன்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி உங்களுக்கு 9 parallelogram கிடைக்கும்னா இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு parallelogramங்களா, 1 2 3 4 வந்துருச்சுங்களா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் இது ஒரு parallelogram, 4 5 6. சரிங்களா. இப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சேஃபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 6 7, இது ஒன்று 8. ஓகேங்களா. ஸோ இது டோட்டலாக இது எல்லாம் சேர்த்துனிங்கன்னா ஒரு parallelogram. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் சேர்த்து ஒரு parallelogram கன்சிடர் பண்ணலாமா. ஸோ இது ஒரு டோட்டலாக 9 parallelogram உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு காம்பினேஷன் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் பாசிட்டிவ் நம்பர்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருப்போம் அப்படின்னா பாருங்கள், சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n பாசிட்டிவ் நம்பர்ஸ் 1 + 3 + 5 ப்ளஸ் அப்படியே டாட் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா 2n - 1 ஈக்குவல் டு n². இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரூஃப் ஏற்கனவே பார்த்துருப்போம். அதே மாதிரி சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் 3 + ++ n ஈக்குவல் டு n இன்ட்டு n - 1 டிவைடட் பை 2. இப்படி இந்த மாதிரி நம்ம பார்த்தோங்களா. ஸோ n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைடட் பை 2. இந்த மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டு ப்ரூஃப்லாம் பார்த்தோம். ஸோ இந்த ப்ரூஃபில் பாருங்கள், சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 1 + 3 ஆடு நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் இப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே டாட் போயிட்டே இருந்துச்சுன்னா 2n - 1 ஈக்குவல் டு n² அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ரூஃப் பார்த்தாங்களா, ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த ப்ரூஃபில் பாருங்கள், n-க்கு 1ன்னு கொடுக்கும் பொழுது ஃபஸ்ட்டு n 1 ஈக்குவல் டு இந்த சைடு 1 வந்துடுங்களா. n-க்கு 2 அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 நம்பரை நீங்கள் எடுத்துக்கணும். 1 + 3 ஈக்குவல் டு 1 + 3 எவ்வளோ வருங்க, 4ன்னு வந்துடுங்களா. அதுக்கு அடுத்தது 1 + n ஈக்குவல் டு 3ன்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 1 + 3 + அடுத்த ஆடு நம்பர் என்னது 5 ஈக்குவல் டு 5 + 3 8 9. இந்த மாதிரி n-க்கு 4ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ், ஃபஸ்ட்டு 4 ஆடு நம்பர்ஸ்.
இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா nth டேர்ம் nth அப்படிங்கும்போது நீங்கள் காமனாக ஜென்ரலாக ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணலாங்களா? ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுறது தான் வந்து நம்ம இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா n = 1ன்னு போடும்போது உங்களுக்கு இது ட்ரூ ஆகுது. அப்படின்னா நம்ம என்னென்ன அஸ்யூம் பண்ணிக்கலாம், கேங்கிற பிளேஸில் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணிவிட்டு k+1 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அஸ்யூம் பண்ணிவிட்டு தேர்ஃபோர் கே 1க்கு ட்ரூ, கேவுக்கு வந்து ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். k+1ங்கிறது ட்ரூன்னு சொல்லிட்டு தேர்ஃபோர் n இஸ் ஆல்சோ ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாருங்கள் ஒர்க்கிங் ரூலு கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டு P ஆஃப் nன்னு எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 1 என்ன பண்ணுவீங்க அப்படின்னா n-க்கு 1ன்னு கொடுப்பீங்க. ஓகேங்களா? ட்ரூன்னு கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா P ஆஃப் கேங்கிறது ட்ரூன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நாம் அஸ்யூம் பண்ணிக்கிறோம் கேங்கிறது ட்ரூவாக இருக்கும் பொழுது k+1 உங்களுக்கு என்னவாயிடும், ட்ரூன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு 1ங்கிற பிளேஸில் ட்ரூ ஆகுது, கேங்கிற பிளேஸில் ட்ரூ ஆகுது, k+1 அடுத்தடுத்த டேர்ம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது, ட்ரூ ஆகிக்கிட்டே வரதுனால n-ங்கிற டேர்ம்லேயும் உங்களுக்கு என்ன ஆகும், ட்ரூவாக இருக்கும். ஸோ P ஆஃப் n இஸ் ட்ரூ ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் n அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் எக்ஸசைஸ் 4.4ல் ஃபஸ்ட்டு சம், பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ப்ரூவ் தட் ஃபார் n greater than or equal to 1. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா n-ங்கிறது greater than or equal to 1 இல்லை, 1க்கு மேலே தான் போவோம். நெகட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். இங்கே ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் n பிலாங்ஸ் டு n-ல மட்டும்தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? 1³ + 2³ + 3³ + டாட் 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 ப்ளஸ் n³ = n into n+1 divided by 2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பாருங்கள். let P of n equal to given question, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதை P of n equal to 1³ + 2³ + 3³ + டாட் டாட் ப்ளஸ் n³ equal to n into n+1 divided by 2 the whole squareன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஸ்டெப் 1 புட் n equal to 1ன்னு போடுங்க. n equal to 1ன்னு போடும்பொழுது பாருங்கள், நீங்கள் இதுதான் வந்து LHSன்னு எடுத்துக்கணும், இந்த சைடு RHSன்னு எடுத்துக்கணும். இந்த ரெண்டு டேர்மையும் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு டேர்மில் நீங்கள் இதில் இந்த லாஸ்ட் டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேர்மில் n equal to 1ன்னு போடுங்க. 1³ equal to இந்த சைடு n equal to 1ன்னு போட்டிங்கன்னா 1 1+1 divided by 2 the whole squareன்னு வரும். சரிங்களா? இப்போ 1 equal to 1³ தான் 1 equal to 2 divided by 2 the whole square கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 1 equal to 1 கிடைச்சது. இந்த சைடு 1 equal to 1. ஸோ P of 1 equal to ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட்டு 1க்கு ட்ரூவாக இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்தது ஏன்னா உங்களுக்கு n equal to 1ன்னு போடும்போது போத் சைட்ஸ் ஈக்குவல் ஆகணும். அப்போ தான் நீங்கள் கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இப்போ n1க்கு ட்ரூ ஆகிடுச்சு. P of 1 is true. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், assume that P of k is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அஸ்யூம் பண்ண போகிறோம். assume that P of k is true. ஸோ இப்போ இந்த P of kங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் P of n எடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, n-ங்கிற இடத்துலலாம் kன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. இங்கே k, இங்கேயும் k, இங்கேயும் n-க்கு பதிலாக k+1, n-க்கு பதிலாக k, இது divided by 2 the whole square. ஸோ assume that P of k equal to 1³ + 2³ + 3³ + டாட் டாட் k³ equal to k into k+1 divided by 2 the whole square is true. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 to prove. இப்போ நம்ம ஸ்டெப் 3ல என்ன பண்ண போகிறோம், கேங்கிறது ட்ரூன்னு எடுத்துக்கிட்டு k+1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டு ப்ரூவ் P of k+1 is true அப்படின்னா தட் இஸ் k+1 is ட்ரூனா நம்ம என்னன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் 1³ + 2³ + 3³ + k³ + k+1 the whole cube. k+1 வரைக்கும் டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ரூஃப் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இங்கே கிவன் கொஷினில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷினில் கேவுக்கு அடுத்த டேர்ம் தான் k+1 the whole cube equal to n-க்கு பதிலாக k+1 போடுங்க. இந்த n-க்கு பதிலாக k+1 போட்டிங்க அப்படின்னா k+1 + 1. ஓகேங்களா? divided by 2 the whole squareன்னு வரும். அப்படின்னா k+1 into k+1 + 1 எவ்வளோ வரும், k+2 divided by 2 the whole squareன்னு வரும். ஓகேங்களா? அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 1³ + 2³ + 3³ + k³ + k+1 the whole cube equal to k+1 கேவுக்கு பதிலாக k+1ன்னு போடுங்க +1 divided by 2 the whole squareனா k+1 k+2 divided by 2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணணுங்கிறது லைனை எழுதிட்டீங்க.
இப்போ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃபை கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் என்னங்க இருக்குது? 1 cube + 2 cube + 3 cube + டாட் 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 + k cube + k + 1 the whole cube equal to, இதில் பாருங்கள் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கே வரைக்கும் செகண்ட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாங்களா? ஸ்டெப் 2ல் நான் என்னென்னு சொல்லியிருக்கேன்? கே கியூப் வரைக்கும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா k × k + 1 / 2 the whole square அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணியிருக்கேங்களா? அந்த அஸ்யூம் தட்டை எடுத்து இங்கே போட்டுருங்க. k × k + 1 / 2 the whole square plus k + 1 the whole cube. ஓகேங்களா? which is equal to, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னரில் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுங்கள். k + 1 the whole square / 4 ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் k + 1 the whole cube. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா k + 1 the whole square இந்த டேர்ம்லையும் காமனாக அவுட்டரில் எடுத்துருங்க. k + 1 the whole square அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா k² + 4 மட்டும் இங்கே இருக்குங்களா? ப்ளஸ் k + 1 மட்டும் ரிமைனிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு k + 1 the whole square இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க கிடைக்கும்? k² + 4k + 4 the whole / 4ன்னு கிடைக்கும். இப்போ k + 1 the whole square இந்த k + 4 k² + 4k + 4 நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணினீங்கன்னா மல்டிப்ளை பண்ணால் 4 வரணும், ஆட் பண்ணாலும் 4 வரணும். அப்படின்னா 2 × 2 கரெக்டாக இருக்குங்களா? ஸோ k + 2 × k + 2 / 4. இப்போ k + 1 the whole square k + 2 the whole square / 4னா நீங்கள் எப்படி எழுதலாம்? k + 1 k + 2 / 2 the whole squareன்னு எழுதிக்கலாங்களா? which is equal to RHS. So இப்போ therefore P of k + 1 is true. சரிங்களா? So therefore by the principle of mathematical induction P of n is true for all n greater than or equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு P of k + 1 ட்ரூ ஆகிடுச்சு, nக்கு 1ங்கிறது ட்ரூ ஆகிடுச்சு. நம்ம n = kன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். n = k + 1ன்னு எடுக்கும்போது நம்மளுக்கு ட்ரூன்னு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக n இஸ் ட்ரூவாக இருக்குங்களா நம்மளுக்கு? ஸோ therefore நீங்கள் கண்டிப்பாக இந்த லைன் எழுதணும், லாஸ்ட் லைனு. therefore by the principle of mathematical induction P of n, நம்ம given கொஷினை P of nன்னு எடுத்ததுனால P of n is true for all n greater than or equal to 1. nக்கு 1ஐ விட அதிகமாக நீங்கள் எந்த நம்பர் போட்டுக்கிட்டு வந்தீங்கனாலுமே P of nங்கிறது உங்களுக்கு என்னவாக இருக்கும்? ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். by the principle of mathematical induction prove that for n greater than or equal to 1 1 square plus 3 square plus 5 square plus dot 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 plus 2n minus 1 the whole square equal to n into 2n minus 1 2n plus 1 divided by 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பாருங்கள். let P of n equal to given கொஷினை ரைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? n greater than or equal to 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா சம்முமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸு சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு n = 1ன்னு கொடுப்பீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வந்து அஸ்யூம் தட் கேங்கிறது ட்ரூன்னு சொல்லுவீங்க. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? k + 1ங்கிறது ட்ரூன்னு ப்ரூஃப் பண்ணுவீங்க. ஸோ சேம் ஸ்டெப் தான், சம்மு மட்டும்தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சரும் நீங்கள் இதுலேயே ஃபைன் பண்ணிக்கலாம். P of n equal to எடுத்துக்கிட்டிங்களா? இப்போ nக்கு 1ன்னு போடுங்க. nக்கு 1ங்கிறது நீங்கள் எங்கே போடுவீங்க? இந்த nth டேர்மில் தான் கொண்டு போய் போடணும். 2 into nக்கு 1ன்னு போட்டிங்கன்னா 2 minus 1 the whole square which is equal to nக்கு 1 போட்டிங்கன்னா 1 2 minus 1 2 plus 1 divided by 3. ஸோ 2 minus 1னா 1ங்களா? 1 equal to 2 minus 1னா 1 ஆகிடும். 2 plus 1ங்கிறது எவ்வளவு? 3/3ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 equal to 1ன்னு கிடைச்சிருச்சு. ஸோ therefore P of 1 is true. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸோ நம்ம ஸ்டெப் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்யூம் தட் P of k is true அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த P of kங்கிறது நீங்கள் எங்கேருந்து எடுத்து எழுதுவீங்க? nக்கு பதிலாக இங்கே kன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. கிவன் கொஷினில் nக்கு n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் k, n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் kன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 square P of k equal to 1 square plus 3 square plus 5 square 2k minus 1 the whole square equal to k into 2k minus 1 2k plus 1 divided by 3 is true அப்படின்னு சொல்லிட்டு நாம் அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் to prove P of k plus 1 is true அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். P of k plus 1 is true அப்படின்னா that is 1 square 3 square 5 square plus dot dot dot
இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல எழுதும் பொழுது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா kth டேர்மு k + 1th டேர்ம் 2 டேர்மும் நான் எழுதியிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த கே வரைக்கும் நீங்கள் ஸ்டெப் 2 யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்காக. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டெப் 2 எழுதிட்டிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுங்கிறனால k + 1க்கு நான் kth டேர்ம் எழுதி ப்ளஸ் k + 1 நான் எழுதியிருப்பேன். 2 டேர்ம் எழுதியிருப்பேன் பாருங்கள் எல்லா சம்முக்குமே. இப்போ 1 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 2k - 1 kth டேர்ம் வரைக்கும் பாருங்கள், இதையவே எழுதுங்க. 2k - 1 the whole square. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும் உங்களுக்கு, இந்த கேவுக்கு பதிலாக k + 1ன்னு போடணுங்களா. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் k + 1 - 1 the whole square. அந்த என்ன டேர்ம் இருக்குது அந்த டேர்ம் தான். அதில் கேவுக்கு பதிலாக நெக்ஸ்ட் டேர்ம் உங்களுக்கு என்ன ஆகிடும், k + 1ன்னு கிடைக்கும். கே வரைக்கும் நான் எழுதிட்டேன், அடுத்த டேர்ம் k + 1 சேர்த்து எழுதிக்கோங்க. கேங்கிறதுக்கு அடுத்த டேர்ம் தான் கண்டிப்பாக k + 1, நெக்ஸ்ட் டேர்ம் தான் k + 1. ஓகேங்களா. ஸோ k + 1 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் கேவுக்கு பதிலாக k + 1 போட்டிங்க. 2 இன்ட்டு கேவுக்கு பதிலாக k + 1, 2 இன்ட்டு கேவுக்கு பதிலாக k + 1 டிவைடட் பை 3. இது சிம்ப்ளை பண்ணிக்கோங்க. சிம்ப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சரை தான் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா கேவுக்கு பதிலாக k + 1 போட்டு 2 டைம்ஸ் ஆஃப் k + 1 நிறைய பேர் இந்த இடத்துல மாற்றி எழுதிடுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. 2 டைம்ஸ் ஆஃப், ஒரு சில சம்மில் பார்த்தீங்கன்னா 2k - 1 இப்படி வந்துச்சு அப்படின்னா k + 1 போடும்போது பிரச்சனையாகும். கேவுக்கு பதிலாக k + 1 இப்படி ப்ராக்கெட்டில் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணி ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் + டாட் 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 + 2k - 1 the whole square ப்ளஸ் இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2k + 2 - 1 எவ்வளோ வரும், 2k + 1ன்னு வருங்களா, ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு k + 1 இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்க 2k + 1, இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2k + 3ன்னு கிடைக்கும் டிவைடட் பை 3. ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆன்சர் k + 1க்கு. இதில் LHS எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், RHS ப்ரூவ் பண்ணணும். ஸோ LHS ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 5 ஸ்கொயர் + 2k - 1 the whole square + 2k + 1 the whole square. இப்போ இதில் இந்த kth டேர்ம் வரைக்கும் ஸ்டெப் 2 யூஸ் பண்ணலாங்களா. அஸ்யூம் தட் p of k ட்ரூ தானே, அப்படின்னா அந்த kth டேர்ம் வரைக்கும் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிருங்களா. ஸோ பை ஸ்டெப் 2 இந்த டேர்ம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா k × 2k - 1 + 2k + 1 டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா k × 2k - 1 2k + 1 3 + 3 டைம்ஸ் ஆஃப் 2k + 1 the whole square டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் 2k + 1 காமனாக அவுட்டரில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா k × 2k - 1 + 3 × 2k + 1. ஓகேங்களா. ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2k + 1 இன்ட்டு இதை இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2k² - k, இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா + 6k + 3 ஹோல் டிவைடட் பை 3. இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 2k + 1 2k² + 5k + 3 டிவைடட் பை 3ன்னு வரும். சிம்ப்ளை பண்ணுங்கள். இதை இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2k + 1 இன்ட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் 6 ஆட் பண்ணால் 5 வரணும். அப்படி பண்ணும் பொழுது 3 × 2 6, 3யும் 2யும் ஆட் பண்ணால் 5 டிவைடட் பை 2 ஏன் போடுறோம் அப்படின்னா k² கோஎஃபிஷியன்ட்டு கிரேட்டர் தேன் 1 இருந்துச்சுன்னா வரக்கூடிய அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிவைட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட்டு. ஓகேங்களா. இல்லைனா நீங்கள் நார்மலாக ஃபேக்டரைஸ் பண்ணுறோன்னா சைடில் ஃபேக்டரைஸ் பண்ணி அந்த வேல்யூ எடுத்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 3 டிவைடட் பை 2, நெக்ஸ்ட்டு 2 டிவைடட் பை 2, 2 டிவைடட் பை 2 அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இது 1 ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன 2k + 1, இங்கே பாருங்கள் 3/2 அப்படின்னா 2k + 3ன்னு எழுதுவோங்களா. ஸோ k + 3/2. ஓகேங்களா. ஸோ இந்த இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி எழுதும் பொழுது இந்த டினாமினேட்டர் இங்கே வந்துடும். 2k + 3 அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். 2k + 3 இங்கே ஈக்குவல் டு 1ங்கிறனால k + 1. ஓகேங்களா. ஸோ therefore k + 1 2k + 1 2k + 3 டிவைடட் பை 3 which is equal to RHS டேர்ம் வந்துருச்சு. ஸோ therefore p of k + 1 is true. ஸோ p of k + 1 is true-ஓட நீங்கள் முடிக்கக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்டெப் எழுதணும். இந்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு 1 மார்க் இருக்குது. therefore by the principle of mathematical induction p of n is true for all n greater than or equal to 1. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். prove that the sum of the first n non-zero even numbers is n² + n. So let
P of n equal to 2 plus, அதாவது உங்களுக்கு வந்து தியரியாக கொடுத்துட்டாங்க, நீங்கள் தான் அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். லெட் P of n equal to ஃபஸ்ட் சம் ஆஃப் த ஃபஸ்ட் n நான் ஜீரோ ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 4 6 அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா 2n எடுத்துக்கலாங்களா ஜென்ரலாக. ஈக்குவல் டு n ஸ்கொயர் ப்ளஸ் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும். என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் பிலாங்ஸ் டு n. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், n-க்கு 1ன்னு போடுங்க. இந்த n-க்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா 2 into 1 which is equal to 1 plus 1. So 2 equal to 2, therefore P of 1 is true. Next step 2 வந்து assume that P of k is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம assume பண்ணிக்கணும். So P of k equal to P of n-ல n-க்கு பதிலாக k-ன்னு substitution கொடுங்க. k square plus k-ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ P of k equal to 2 plus 4 plus 6 plus 2k equal to k square plus k is true. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 to prove P of k plus 1 is true. ஸோ இப்போ ஸ்டெப் 3ல் வந்து P of k plus 1 ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படின்னா நம்ம தட் இஸ் நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா 2 plus 4 plus 6 plus டாட் டாட் டாட். இங்கே பாருங்கள், இந்த கேவுக்கு பதிலாக k plus 1ன்னு போடணும். ஸோ உங்களுக்கு 2kங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், அதுக்கு அடுத்த டேர்ம் 2 times of k plus 1. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் kth டேர்மே எழுதியிருப்பேன், k plus 1th டேர்மே எழுதியிருப்பேன். 2 plus 4 plus 6 2k, அதுக்கு அடுத்த டேர்ம் ப்ளஸ் 2 times of k plus 1 equal to, இப்போ இந்த கேவுக்கு பதிலாக k plus, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே கேவுக்கு பதிலாக k plus போடுறதுக்கு ஆன்சர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ k plus 1 the whole square plus கேவுக்கு பதிலாக k plus 1ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 2 plus 4 plus 6 plus டாட் 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 plus 2k plus 2 times of k plus 1 equal to, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த k plus 1 the whole square plus k plus 1 நாங்கள் பாருங்கள் சைடில் நோட் பண்ணியிருக்கேன். k plus 1 காமனாக அவுட்டரில் எடுத்துருங்க. மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? இங்கே ஒரு k plus 1 இருக்குது, இங்கே ஒரு 1 மட்டும் ரிமைனிங் இருக்குங்களா? ஸோ k plus 1 plus 1 எவ்வளோ வரும்? k plus 1 k plus 2ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நான் சைடில் சிம்பிளிஃபிகேஷன் போட்டு ஒரே ஸ்டெப்பில் போட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரூஃபை பண்ணணும். LHS எடுத்துக்கோங்க. 2 plus 4 plus 6 plus 2k plus 2k plus 1. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப்பை பை ஸ்டெப் 2-ஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா k ஸ்கொயர் ப்ளஸ் கேன்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 2 times of k plus 1 which is equal to k ஸ்கொயர் ப்ளஸ் k plus 2k plus 2. இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் 3k plus 2ன்னு கிடைக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், 3 வரணும் ஆட் பண்ணால். ஸோ 1 into 2 2, 1 plus 2 3. இப்போ k plus 1 k plus 2 which is equal to RHS. Therefore P of k plus 1 is true. Therefore by the principle of mathematical induction P of n is true for all n belongs to n. ஓகேங்களா? நெக்ஸ்ட் fourth sum. By the principle of mathematical induction prove that for n greater than or equal to 1, 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus dot 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 plus n into n plus 1 which is equal to n into n plus 1 n plus 2 divided by 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ let P of n equal to 1 into 2 2 into 3 அடுத்தடுத்த டேர்ம். இப்போ 1 2 அப்படின்னா ப்ளஸ் 2 into 3 plus 3 into 4 plus 4 into 5 இப்படி போச்சுன்னா plus n into n plus 1 equal to n into n plus 1 n plus 2 divided by 2 n greater. n-க்கு 1-ஐ விட நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? அதிகமாக தான் போடணும். 1-ஐ விட அதிகம். அதுக்கு மேலே நீங்கள் நெகட்டிவ் நம்பர்ஸ் போடக்கூடாது. கண்டிஷனாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ புட் n ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறீங்க? புட் n equal to 1 சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? n-க்கு இங்கே தான் 1 சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1 into 1 plus 1 equal to 1 into 1 plus 1 na 2, 1 plus 2 na 3 divided by 3. 3 3 cancel ஆயிடுச்சு அப்படின்னா 2 equal to 2 கிடைக்கும். P of 1 is true. Next step 2. Assume that P of k is true. P of k is true அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? n-க்கு பதிலாக k-ன்னு போடுங்க. ஸோ இப்போ இந்த n-க்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போடணும்? k-ன்னு போடணும். ஸோ P of k equal to k into k plus 1. இங்கே k போடுங்க, இங்கே k போடுங்க, இந்த இடத்துலையும் k போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? Assume that P of k equal to 1 into 2 plus 2 into 2 3 plus 3 into 4 k into k plus 1 equal to k into k plus 1 k plus 2 divided by 3 is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா k plus 1 ட்ரூன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். to prove P of k plus 1 is true. அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் இதுலேயே நீங்கள் பாருங்கள் 1 into 2 2 into 3 3 into 4 next k into k plus 1 plus
நீங்கள் இது பி ஆஃப் கே வரைக்கும் உள்ள டேர்ம், இந்த டேர்மில் இன்னொரு டேர்ம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போட்டுட்டேன், கே ப்ளஸ் 1க்கு பதிலாக கே ப்ளஸ் 2. இப்போ 1 2 2 3 அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? அடுத்தடுத்த டேர்ம் கே இன்ட்டு கே ப்ளஸ் 1, அப்புறம் கே ப்ளஸ் 1 இன்ட்டு கே ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா, இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா கே ப்ளஸ் 2, இங்கே கேவுக்கு பதிலாக கே ப்ளஸ் 1 போட்டிங்கன்னா கே ப்ளஸ் 3 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரூஃப் பண்ணணும். இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸுக்கு பை யூஸிங் ஸ்டெப் 2, ஸ்டெப் 2வை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கே இன்ட்டு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 டிவைடட் பை 3. ஓகேங்களா? இந்த ஸ்டெப் 2 எழுதணும், நான் எழுதலை. ஸ்டெப் 2 கூட வேல்யூ எடுத்து போட்டுட்டீங்க, ப்ளஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் அப்படி எழுதிக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். k into k plus 1 k plus 2 plus 3 into k plus 1 k plus 2 whole divided by 3 which is equal to k plus 1. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா காமனாக k plus 1 k plus 2 அவுட்டரில் எடுத்துருக்கேன். k plus 1 k plus 2 அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே k இருக்கும், இங்கே 3 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ k plus 1 k plus 2 k plus 3 divided by 3 which is equal to RHS. Therefore P of k plus 1 is true. Therefore by the principle of mathematical induction P of n is true for all n greater than or equal to 1. Next, fifth sum. Using the mathematical induction, show that for any natural number n greater than or equal to 2, 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square into 1 minus 1 by 4 square dot 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 1 minus 1 by n square equal to n plus 1 divided by 2n அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா என்னங்கிறது 2க்கு மேலே தான், 2 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 3 அதில் இருந்தால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். n ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ n ஈக்குவல் டு சப்போஸ் n ஈக்குவல் டு 1ன்னு போட்டு பாருங்கள். 1 டிவைடட் பை உங்களுக்கு n 1 போட்டிங்கன்னா இங்கே 1 + 1 எவ்வளோ வரும்? 2 டிவைடட் பை 2. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by 1 1 ஆகிடும். 1 minus 1 equal to 1, 0 equal to 1 வரும். அதனால் உங்களுக்கு n equal to 1ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகாதனால உங்களுக்கு கொஷின்லேயே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா n equal to 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் let P of n equal to 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square அப்படியே டாட் டாட் 1 minus 1 by n square equal to n plus 1 divided by 2n n greater than or equal to 2. சரிங்களா? இப்போ ஸ்டெப் 1 பாருங்கள். ஸ்டெப் 1 வந்து n க்கு 2ன்னு போடுங்க. n க்கு இங்கே 2ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 minus 1 by 2 square equal to 2 plus 1 divided by 2 into 2. சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 minus 1 by 4 equal to 3 by 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 minus 1 எவ்வளோ வரும்? 3 by 4 equal to 3 by 4. ஸோ P of 2 is true. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்டெப் 1ல் எல்லா சம்முக்குமே n equal to 1ன்னு போட மாட்டோம். ஒரு சில சம்முக்கு n greater than or equal to 2ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா n equal to 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிங்க. therefore P of 2 is true. சரிங்களா? நெக்ஸ்ட்டு assume that P of k is true. அப்படின்னா என்னங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? கேன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. k இங்கேயும் k இங்கேயும் k எல்லாம் சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா P of k equal to 1 minus 1 by 2 square into 1 minus 1 by 3 square அப்படியே டாட் 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 1 minus 1 by k square equal to k plus 1 divided by 2k is true அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு P of k plus 1 ப்ரூஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், to prove step 3 வந்து to prove P of k plus 1 is true, that is 1 minus 1 by 2 square 1 minus 1 by 3 square 1 minus 1 by 4 square டாட் 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 1 minus 1 by k square. அடுத்த ஸ்டெப் நீங்கள் k plus 1 வரைக்கும் ப்ரூஃப் பண்ணணும். அப்படிங்கும்போது 1 minus 1 by k plus 1 the whole square which is equal to kவுக்கு பதிலாக k plus 1ன்னு போட்டிங்கன்னா k plus 2ஆக மாறிடுமா? k plus 1 plus 1 k plus 2 divided by 2 times of kவுக்கு பதிலாக நீங்கள் என்னென்னு போட்டுக்கணும்? k plus 1ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சம்முமே P of kங்கிறது n equal to kன்னு கிவன் கொஷினில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3க்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷினில் assume that P of k plus 1 is trueன்னு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் kவுக்கு பதிலாக k plus 1ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் LHS எடுத்துக்கோங்க. LHS எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா k plus 1 divided by 2k சப்ஸ்டியூஷன் கொடுத்துட்டீங்க. இன்டூவில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. ஒரு சில சம்முக்கு நடுவில் ப்ளஸ் இருக்கும், அங்கே ப்ளஸ்ஸு. இங்கே இன்டூவில் இருக்கிறதுனால இன்டூ 1 minus 1 by k plus 1 the whole square. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல
k plus 1 divided by 2k into k plus 1 the whole square minus 1 divided by k plus 1 the whole square. இப்போ LHS equal to அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஒரு k plus 1 கேன்சல் ஆகி போச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 மைனஸ் 1 k plus 1 ஒரு k plus 1 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ k ஸ்கொயர் ப்ளஸ் 2k ப்ளஸ் 1 மைனஸ் 1 டிவைடட் பை 2k இன்ட்டு k ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகி போச்சு. இதில் கேவை மட்டும் அவுட்டரில் எடுத்தீங்க அப்படின்னா k இன்ட்டு k ப்ளஸ் 2 டிவைடட் பை 2k இன்ட்டு k ப்ளஸ் 1. k கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா k ப்ளஸ் 2 டிவைடட் பை 2k ப்ளஸ் 1ன்னு கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு RHS. Therefore P of k plus 1 is true. Therefore by the principle of mathematical induction P of n is true for all n greater than or equal to 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கரெக்டாக எல்லாத்துக்குமே நீங்கள் n belongs to n போடக்கூடாது. given கொஷினில் n belongs to என்னன்னா n belongs to என்னனாலும் n greater than or equal to 1நாலும் கரெக்டாக தான், ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். சப்போஸ் ஒரு சில கொஷினில் n greater than or equal to 2னா நீங்கள் n greater than or equal to 2னு தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th sum. Using the mathematical induction, show that for any natural numbers n greater than or equal to 2, 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3. Next step 1 divided by 1 plus 2 plus 3 plus 4. இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு nth term என்னவா இருக்கும்? 1 plus 1 divided by 1 plus 2 plus 3 plus dot 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 n equal to n minus 1 divided by n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Let P of n equal to 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 அப்படியே dot dot 1 divided by 1 plus 2 plus 3 plus dot dot n equal to n minus 1 divided by n plus 1 n greater than or equal to 2னு எடுத்துக்கோங்க. put n equal to 2னு போடுங்க. n equal to 2னு எங்கே போடுவீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் போடுவீங்க. nக்கு 2னு போடும் பொழுது ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்குவீங்க. n equal to 3னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா n equal to 2னு போடும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 divided by 1 plus 2னு மட்டும் கிடைக்குங்களா? nக்கு 3னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது n equal to 4னு போடும் பொழுது உங்களுக்கு இந்த 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா n equal to 2னு என்னங்கிற 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்களா? n equal to 2னு போடும் பொழுது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் மட்டும் கிடைக்கும். n equal to 3னு போடும்போது இந்த ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கிடைக்கும். n equal to உங்களுக்கு 4னு போடும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா n equal to 2 அப்படின்னா 1 divided by 1 plus 2. ஓகேங்களா? nக்கு 2னு போடும்போது 1 divided by 1 plus 2 வரைக்கும் வரும். ஸோ 1 divided by 1 plus 2 which is equal to nக்கு 2னு போடும்போது 1/3 கிடைக்கும். ஸோ 1/3 equal to 1/3னு P of 2 is true. நெக்ஸ்ட்டு assume that P of k is true அப்படின்னா உங்களுக்கு nக்கு பதிலாக எல்லா இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? kன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ nக்கு பதிலாக kன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இந்த சம்மில் nக்கு பதிலாக k, இங்கேயும் k. ஸோ nக்கு பதிலாக k போடுங்க, இந்த இடத்துல k போடுங்க, இங்கேயும் k, இந்த இடத்துலையும் k, எல்லாம் k போட்டிங்கன்னா பாருங்கள். assume that P of k equal to 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 1 divided by 1 plus 2 plus 3 plus dot dot k equal to k minus 1 divided by k plus 1 is true. நெக்ஸ்ட் ஸ்டெப்பை பாருங்கள். ஸ்டெப் 3 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா to prove P of k plus 1 is true அப்படின்னா இந்த சம்மில் கேவுக்கு பதிலாக k plus 1 போடணும்னு சொல்லியிருக்கேன்னா இந்த டேர்ம் வரைக்கும் அப்படியே எழுதிருங்க. 1 divided by 1 plus 2 plus 1 divided by 1 plus 2 plus 3 அப்படியே plus dot 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 plus 1 divided by 1 plus 2 plus 3 dot dot k வரைக்கும் எழுதியாச்சு. plus k plus 1னு போடும்போது இன்னொரு ஸ்டெப்பு என்ன போடுவீங்க அப்படின்னா இங்கே kth டேர்ம் வரைக்கும் k டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகுது? k வரைக்கும் ஆட் பண்ணுறீங்க. k plus 1 டேர்ம்ஸ்னால் plus 1 divided by 1 plus 2 plus 3 plus k plus 1 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு இங்கே கேவுக்கு பதிலாக k plus 1 போட்டிங்கன்னா k plus 1 minus 1 கேவாக மாறிடும். இங்கே கேவுக்கு பதிலாக k plus 1 போட்டிங்கன்னா k plus 1 plus 1 plus 2வாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. k வரைக்கும் இந்த டேர்ம் எழுதிட்டீங்க. ப்ளஸ் 1 divided by 1 plus 2 plus 3 plus k plus 1 வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். LHS எடுத்துக்கோங்க. ஸோ LHSல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா kth டேர்ம் வரைக்கும் ஸ்டெப் 2வை ஃபாலோ பண்ணுறீங்க பை ஸ்டெப் 2. ஓகேங்களா? இந்த இடத்துல ஸ்டெப்பு 2
சரிங்களா? இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறீங்க, k மைனஸ் 1 டிவைடட் பை k ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இந்த லாஸ்ட் ஸ்டெப் அப்படிங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு k minus 1 divided by k plus 1 plus 1 divided by sum of the first n terms n into n plus 1 divided by 2ங்களா, sum of the first k plus 1 terms அப்படின்னா k plus 1 k plus 2 divided by 2 எழுதிக்கலாங்களா. first sum of the first n natural numbers என்ன பண்ணுவீங்க, n plus n into n plus 1 divided by 2. sum of the first k plus 1 termsனா k plus 1 இங்கே k plus 1 plus 1 அப்படின்னா k plus 1 k plus 2 divided by 2 எழுதியாச்சுங்களா. அடுத்த ஸ்டெப்பு k minus 1 k plus 1 இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோங்க. 2 divided by k plus 1 k plus 2 மாதிரி இருந்து 2 மேலே போயிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காமன் எல்சிஎம் எடுங்க. காமன் எல்சிஎம் k plus 1 k plus 2ங்களா, மேலே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே k minus 1 இல்லை, அதனால் k minus 1 இங்கே வந்துட்டு உங்களுக்கு டினாமினேட்டரில் k plus 1 தான் இருக்குது, k plus 2 இல்லை. சரிங்களா? ஸோ காமன் எல்சிஎம்மில் k plus 1 இருக்குது, k plus 2 இல்லாதனால k minus 1 k plus 2 ப்ளஸ் 2. ஓகேங்களா? இப்போ இது சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். k ஸ்கொயர் ப்ளஸ் 2k மைனஸ் k இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் 2 ப்ளஸ் 2 டிவைடட் பை k plus 1 k plus 2. இப்போ இதில் சிம்ப்ளிஃபை பண்ணணும். ப்ளஸ் 2 மைனஸ் 2 கேன்சல் ஆகிடுச்சு. k ஸ்கொயர் ப்ளஸ் k டிவைடட் பை k plus 1 k plus 2 விச் இஸ் ஈக்குவல் டு k இன்ட்டு k. காமனாக இதில் கேவை வெளியில் எடுத்திங்கன்னா k இன்ட்டு k plus 1 டிவைடட் பை k plus 1 k plus 2 அப்படின்னு வந்துடும். இப்போ k plus 1 k plus 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா k டிவைடட் பை k plus 2 which is equal to RHS. therefore P of k plus 1 is true. by the principle of mathematical induction P of n is true for all n greater than or equal to 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 7th sum. using the mathematical induction show that for any natural number n 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 into 3 into 4 plus 1 divided by 3 4 5 அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு nth term என்ன வரும் அப்படின்னா 1 divided by n plus 1 n into n plus 1 n plus 2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு n plus 1 n plus 2 equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 n plus 2 n plus 2 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. P of n equal to given question ரைட் பண்ணிக்கோங்க. 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 3 4 அப்படியே டாட் n into n plus 1 n plus 2 1 divided by this equal to n into n plus 3 divided by 4 into n plus 1 n plus 2 comma n belongs to n. சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஸ்டெப் 1 பாருங்கள். n-க்கு 1ன்னு போடுங்க. n-க்கு 1ன்னு என்ன பண்ணுவீங்க, எங்கே போடுவீங்க, இந்த லாஸ்ட் டேர்மில் கொண்டு போய் போடுவீங்களா. n-க்கு 1ன்னு போடும்போது 1 divided by 1 into 2 into 3. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் n-க்கு 1ன்னு போடும்போது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தான் கிடைக்கும். 1 divided by 1 into 2 into 3 எல்லா சம்முக்குமே அதே மாதிரி தான் கிடைக்கும். நீங்கள் இந்த லாஸ்ட் டேர்மில் n-க்கு 1ன்னு போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் டேர்மில் நெக்ஸ்ட் நம்பர் n-க்கு 2ன்னு போடும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் ஆட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் உங்களுக்கு கிடைக்கும். n-க்கு 3ன்னு போடும்போது வரக்கூடிய ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்ன ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் n equal to 1ன்னு போடும்போது 1 divided by 1 into 2 into 3 equal to இந்த சைடு போடுங்க. போட்டிங்க அப்படின்னா 1 into 4 divided by 4 2 3ன்னு கிடைக்கும். இதில் 4 4 கேன்சல் ஆகிடுச்சு. 1/6 equal to 1/6னா therefore P of 1 is true. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 வந்து assume that P of k is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரூஃபில் பாருங்கள். P of k n-க்கு பதில் k-ன்னு போடுங்க. n-க்கு பதில் இங்கே k, n-க்கு எல்லா இடத்துலையும் k-ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுங்க. ஸோ k-ன்னு சப்ஸ்டியூஷன் கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும், P of k equal to 1 divided by 1 into 2 into 3 plus 1 divided by 2 3 4 dot 1 by k into k plus 1 k plus 2 equal to k into k plus 3 divided by k 4 into k plus 1 k plus 2 is true அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து to prove P of k plus 1 is trueங்களா. ஸோ P of k plus 1 is true அப்படின்னா தட் இஸ் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த k டேர்ம்ஸ் எழுதிடுங்க. இதா பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு k டேர்ம்ஸ் நான் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது k plus 1ன்னு போடணும். ப்ளஸ் 1 divided by k-வுக்கு பதில் k plus 1. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது k plus 2 k plus 3 அடுத்தடுத்த டேர்ம் k plus 1 k plus 2னா அடுத்த டேர்ம் என்னவாக இருக்கும், k plus 1 k plus 2 k plus 3 which is equal to k-க்கு பதிலாக என்ன போடும். அதுக்கு அடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா RHS சைடு k-க்கு பதிலாக k plus 1 k plus 3க்கு பதிலாக k plus 4 k-க்கு பதிலாக k plus 1 போட்டிங்கன்னா k plus 4 மாறிடுங்களா. டிவைடட் பை 4 into k plus 2 k plus 3. ஓகேங்களா? இப்படியும் ப்ரூஃப் பண்ணணும். இப்போ LHS எடுத்துக்கோங்க.
எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த டேர்மில் ஸோ இந்த ஃபஸ்ட்டு கே டேர்ம்ஸ்க்கு ஸ்டெப் 2 ஃபாலோ பண்ணுங்கள். 2 ஃபாலோ பண்ணிங்கன்னா கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 டிவைடட் பை இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் கே ப்ளஸ் 3 பை 4 ப்ளஸ் 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 3 மட்டும் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 1 டிவைடட் பை கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்களா கே இன்ட்டு கே ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் பை கே இன்ட்டு கே ப்ளஸ் 3. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எல்சிஎம் ஏதாவது காமனாக எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்சிஎம் எடுங்க. டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸாக இருந்தால் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கே இன்ட்டு இதை கே ஸ்கொயர் ப்ளஸ் 6k ப்ளஸ் 9 எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் 4 டிவைடட் பை 4 இன்ட்டு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 2 கே ப்ளஸ் 3. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கே க்யூபு இது இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் கே க்யூப் ப்ளஸ் 6k ஸ்கொயர் ப்ளஸ் 9k ப்ளஸ் 4 டிவைடட் பை டினாமினேட்டர் டேர்ம் அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் உங்களுக்கு நியூமரேட்டரில் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 4னு ப்ரூஃப் வரணுங்களா ப்ரூஃப் வந்து நியூமரேட்டரில் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 4னு இருக்கணும். இப்போ இந்த டேர்மில் உங்களுக்கு கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 4 வரணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கே ப்ளஸ் 1 வரணும் அப்படின்னா கே ப்ளஸ் 1 வரணும் அப்படின்னா கே ஈக்குவல் டு -1 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் அங்கேருந்து எங்கே பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க ஆன்சர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஆன்சர் வந்து என்னென்னு ப்ரூஃப் பண்ணணும். இந்த ஆன்சர் தான் நீங்கள் ப்ரூஃப் பண்ண போகிறீங்க ஆர்ஹெச்எஸ்க்கு. நியூமரேட்டரில் கே ப்ளஸ் 1 கே ப்ளஸ் 4 இருக்குது. கண்டிப்பாக கே ஈக்குவல் டு 1ங்கிறது அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். கே ஈக்குவல் டு 4ங்கிறது உங்களுக்கு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேவுக்கு 1ன்னு போட்டு சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணுங்கள். கேவுக்கு கே ப்ளஸ் 1 ஈஸியாக ஃபேக்டர்னு எடுத்துக்கிட்டு கேக்கு -1ன்னு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 154ன்னு கிடைக்குது. அப்படின்னா கே ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 4ன்னு வந்துடுங்களா. ஸோ சிந்தடிக் டிவிஷன் என்ன பண்ணுவீங்க இங்கே 0 போட்டுட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 1 -1 6 -1 5 ஆகிடும் 5 இன்ட்டு -1 -5 9 -5னா 4 -4னா 0 ஆகிடுச்சுங்களா. இப்போ கே ஸ்கொயர் ப்ளஸ் அனதர் ஃபேக்டர் கே ஸ்கொயர் ப்ளஸ் 5k ப்ளஸ் 4. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணால் 4 ஆட் பண்ணால் 5னா 4 இன்ட்டு 1 ஸோ கே ப்ளஸ் 4 கே ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சிங்களா. இப்போ ஆல்ரெடி ஒரு ஃபேக்டர் கே ப்ளஸ் 1 நம்ம ஃபைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கே ப்ளஸ் 1 ஆஃப் ஏற்கனவே ஃபைன் பண்ணி இந்த ஃபேக்டர் இங்கே கே ப்ளஸ் 4 கே ப்ளஸ் 1 டிவைடட் பை திஸ். இப்போ இதில் ஒரு கே ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா k plus 1 k plus 4 divided by 4 into k plus 2 k plus 3 which is equal to RHS. So therefore P of k is true. Therefore by the principle of mathematical induction P of n is true for all n belongs to n. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம எவ்வளோ சம்ஸ் பார்த்துருக்கோங்க. இந்த சம் வந்து உங்களுக்கு 7th சம் வரைக்கும் நம்ம இந்த எக்ஸசைஸில் பார்த்தாச்சு. ரிமைனிங் சம்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.